சாகுபடியில் இந்தியா முன்னணி நாடாக உள்ளது. இந்தியாவில் முந்திரி மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் முந்திரி பன்ருட்டி பகுதியில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. பன்ருட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் முந்திரி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முந்திரி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்ய வேண்டும். முந்திரி பெரிய அளவிலான முந்திரியை ஏற்றுமதி தரம் வாய்ந்த முந்திரி கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படி ஏற்றுமதி செய்ய வேண்டும். மதிப்பு கூட்டி முந்திரி பவுடர், முந்திரி எண்ணெய் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். முந்திரி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கேஷ்யூ போர்டு முந்திரி ஏற்றுமதி வளர்ச்சி இந்திய அரசின் முந்திரி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் முந்திரி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஸ்பெயின், வியட்நாம், கத்தார், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு சார். சார், இப்போ நம்ம முந்திரி விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. தஞ்சாவூர்லேருந்து என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? தஞ்சாவூரிலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் தட்டுகள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசிடமிருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினை பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார். சார், அந்த பதப்படுத்தப்பட்டது என்றால் என்ன சார்? ஒரு பொருளின் அசல் நிலையிலிருந்து மாறாமல் அதன் தரம், சுவை, மனம் ஆகியவை மாறாமல் அதை வேறொரு நிலைக்கு மாற்றக்கூடிய செயல் வடிவம் பதப்படுத்துதல் ஆகும். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதான் சார் நான் கேட்குறேன். பதப்படுத்துதல் என்றால் சொல்லி விஷயம் ஃபர்ஸ்ட் கேட்டுருந்தேன். ஆமாம் சார். ரெண்டாவது என்னன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஒரு லிஸ்ட் இருக்கணும் சார், அதை பற்றி கேட்குறேன். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காய்கறிகள், பழங்கள், நறுமணப் பொருட்கள், பால் மற்றும் பால் பொருட்கள், சாக்லேட், சோயா சார்ந்த பொருட்கள், கொக்கோ பொருட்கள் ஆகிய பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார். சார், இப்போ ஸ்ரீலங்கா நாட்டிலேருந்து என்னென்ன விஷயம் சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் என்னென்ன சார்? இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். அரிசி, பாசுமதி அரிசி, கோதுமை மாவு, பருப்புகள், உருளைக்கிழங்கு, முந்திரி, மிளகு, மிளகாய், துணிகள், ஆடைகள், பருத்தி, நூல், இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், கார்கள், பஸ்கள், லாரிகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள், தொழில்துறை இயந்திரங்கள், மின்சார இயந்திரங்கள், கட்டுமான உபகரணங்கள் மற்றும் விவசாய இயந்திரங்கள், டிராக்டர்கள், சாயங்கள், வண்ணப்பூச்சுகள், மருந்து பொருட்கள், கட்டுமான துறைக்கு தேவையான இரும்பு மற்றும் எஃகு பொருட்கள் ஆகிய பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்கள், புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்குபவர்கள் ஸ்ரீலங்கா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யலாம். சிறப்பு சார். சார், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ரொம்ப பேர் போனது. அந்த கோடை விடுமுறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ எலுமிச்சை எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க? இந்தியாவில் எலுமிச்சை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் எலுமிச்சை தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி என்ற ஊரில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. புளியங்குடி ஊரில் எலுமிச்சை பிரதான விவசாயமாக சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. இதனால் புளியங்குடி எலுமிச்சை நகரம், லெமன் சிட்டி என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறது. இந்த புளியங்குடி ஊரில் எலுமிச்சைக்கு தினசரி சந்தை சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலிருந்து எலுமிச்சை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட எலுமிச்சை ஜூஸ், எலுமிச்சை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். ஜூஸ் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி எலுமிச்சை ஜூஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படியே ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். எலுமிச்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் இருக்க வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். எலுமிச்சை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட எலுமிச்சை ஜூஸ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார், சிறப்பு சார். சார் இப்போ அதை பத்தி சொன்னீங்க. அடுத்த விஷயம் என்னன்னா அந்த நறுமண அகர்பத்திகள் சொல்லுவாங்க இல்லைங்களா? நறுமண அகர்பத்திகள் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? வெளிநாடுகளில் பர்ஃபியூம்டு அகர்பத்திஸ், நறுமண அகர்பத்திகளுக்கு அதிக தேவையும் நல்ல வரவேற்பும் இருந்து கொண்டே வருகிறது. மல்லிகை மலர் அகர்பத்தி, ரோஜா மலர் அகர்பத்தி, தாளம்பூ அகர்பத்தி, பாரிஜாத நறுமண அகர்பத்தி ஆகிய நறுமண அகர்பத்திகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் நறுமண அகர்பத்திகள் ஜப்பான், வியட்நாம், தாய்லாந்து, கத்தார், ஆஸ்திரேலியா, ஜெர்மன், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். சிறப்பு சார். நறுமண அகர்பத்தி கூட இவ்வளவு விஷயங்கள். இவ்வளவு விஷயம். சூப்பர் சார். சார் நம்ம பனியன் வேஸ்ட் இருக்குல்ல சார், திருப்பூர்னாலே பனியன் தான் சொல்லுவாங்க. ஸோ பனியன்ல வர அந்த கழிவுகள் வேஸ்ட் எல்லாம் எப்படி என்னென்ன விஷயங்கள் பயன்படுதா, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார்? திருப்பூர் மாநகரம் குட்டி ஜப்பான் என்றும் டாலர் சிட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. பனியன் வேஸ்ட்டுகள் 2 வகையான பனியன் வேஸ்ட்டுகள் இருக்கின்றன. வெள்ளை பனியன் வேஸ்ட்டுகள் இயந்திரங்கள், வாகனங்கள், பிரிண்டிங் பிரஸ் துடைப்பதற்கும், மருத்துவம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதற்கும், பஞ்சு தயாரிப்பதற்கும், உயர் ரக காகிதங்கள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. கலர் பனியன் வேஸ்ட்டுகள் கார்பெட், மெத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பனியன் வேஸ்ட்டுகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து பனியன் வேஸ்ட்டுகள் மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பனியன் வேஸ்ட்டுகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் ஆடைகள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். சூப்பர் சார். சார் மணிப்பர்ஸ் ஏற்றுமதி அப்படி எப்படி சார்? மணிப்பர்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. லெதர் மணிப்பர்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து லெதர் மணிப்பர்ஸ் ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகள், சார்க் நாடுகள் போன்ற உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. லெதர் மணிப்பர்ஸ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐ கோடு வாங்க வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் தோல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். மணிப்பர்ஸ் சின்ன ப்ராடக்ட், வெளிநாடுகளில் கோடிகளில் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய நல்ல எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்.